இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் காஞ்சி சங்கரமட பீடாதிபதி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை சந்தித்து தனது மணிவிழா அழைப்பிதழை வழங்கி ஆசி பெற்றார். தமிழகம் முழுக்க இப்ப ரொம்ப வருந்தத்தக்க சம்பவம். திருச்செந்தூர்ல ஒருத்தர் நெரிசல்ல சிக்கி அவர் உயிரிழந்திருக்கிறார். அதே மாதிரி நேற்று பழனியில ஒருத்தர் கூட்ட நெரிசல்ல மூச்சு திணறல் ஏற்பட்டு, இது கோடை காலம். அதே மாதிரி பிரம்மோற்சவங்கள் விழாக்கள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோயில்கள்ல பக்தர்கள் கூட்டம் கூடும். பக்தர்கள் எவ்வளவு பேர் கூடினாலும் திருப்பதியில பாத்தீங்கன்னா அந்த பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் வசதி, தங்குமிட வசதி, உணவு இதெல்லாம் கொடுத்து ரொம்ப நல்ல விதமாக அந்த நிர்வாகத்தை செய்கிறார்கள். அதை ஒரு முன்மாதிரியாக கொண்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அறநிலையத்துறை மிகப்பெரிய கோவில்கள் இருக்கு இல்லையா, அந்த கோவில்கள்லாம் அறநிலையத்துறை பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்குது. நெரிசல் இல்லாதபடி பார்த்துக்கணும். அவங்களுக்கு தேவையான இந்த கோடை காலத்துல பாத்தீங்கன்னா தேவையான குடி தண்ணீர், நீர்மோர் இதெல்லாம் அறநிலையத்துறையை கொடுக்கலாமே. தேர்தலில் எல்லாம் பணத்தை கொடுத்து பார்த்துக்கலாம். ஆட்சி அதிகாரம் திமுகவிடத்திலே இருந்தால் அவர்கள் துஷ்பிரயோகம் செய்வார்கள். எனவே தேர்தல் கமிஷன் தேர்தலை அறிவிப்பதற்கு முன்பாக திமுக அரசை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். திமுக அரசை பதவியில வச்சுக்கிட்டு தேர்தல் நடத்தினீங்கன்னா தேர்தல்கள் நியாயமான தேர்தலாக இருக்காது. அதற்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை இவர்களெல்லாம் முயற்சி எடுக்க வேண்டும். திமுக ஆட்சி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறது. ஜனநாயகத்தை பணநாயகமாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. அதனால திமுக ஆட்சியை உடனடியாக டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். கவர்னர் மாளிகையே அடிச்சிட்டான் கருக்கா வினோத் இல்லையா, நீட் போராளி. அவர் கவர்னர் மாளிகை மேலேயே குண்டு வீசி இருக்கிறார். ஆளுநருக்கு எதிராக அல்லது மத்திய அரசு திட்டங்களுக்கு எதிராக, மத்திய அரசு நிறுவனங்களுக்கு எதிராக எந்த அளவுக்கு மோசமான நடவடிக்கை. அதனால இந்த அரசை டிஸ்மிஸ் செய்து ஜனாதிபதி ஆட்சியின் கீழே இராணுவத்தை கொண்டு வைத்துத்தான் இங்கே தேர்தலை நடத்த வேண்டும்.